எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்க ஏதாவது ஒரு போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்யூ கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. இங்கே வந்து வேகன்சி பொறுத்தவரையும் மொத்தம் 3 மெத்தடில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் டாப் லெவல் காலேஜ் ஐஐஎம், என்ஐடி, ஐஐடி மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஜாப்ஸ்க்காக கம்பெனி அங்கே வந்து வருவாங்க உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுங்க. கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் இப்போ பிஎஸ்யூ கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் தனியாக வந்து அவங்க வெப்சைட் இல்லை ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்படி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்.